கிறிஸ்துவில் பிரியమైన உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் சகோதரன் ஜபா ஜேக்கப் மிஷினரி. தமிழ்நாட்டில் மதுரையில் பிறந்து கேரளத்தில் 14 வருஷங்களாக ஊழியம் செஞ்சு இப்போ 10 வருஷ காலங்களாக ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கட்டில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். மிஷினரியாக பல இடத்துல பல புண்ணிய காரியங்கள் செய்து பல காரியங்கள், சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, அதுபோல் ட்ரைலர் மிஷின், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, விடோஸ் ஹோம், ஹாஸ்டலு, இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய சுவிசேஷத்தை உதவிகள் மூலமாய் உலகத்துக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறேன். அதற்காக நீங்கள் செபியுங்கள். இப்பொழுது இந்த காண்கிற இந்த கூடாரம் ரொம்ப போராட்டத்தில், எதிர்ப்பில், விரோதிகளின் மத்தியில், அநேக சுவிசேஷ விரோதிகள் மத்தியில் அந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். கொலை மிரட்டல்கள், பலவிதமான எதிர்ப்புகள், ஊராரால் எதிர்ப்புகள், உலகத்தாரால் எதிர்ப்புகள், அதே போல் சில பார்ட்டிகளால் எதிர்ப்புகள், பயங்கள், ஆனாலும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தை நான் கேரளாவில் ரொம்ப பெரிய 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 கன்வென்ஷன்லேயே மீட்டிங்லேயே பேசிக்கிட்டு இருந்தவன். ஆனால் இந்த இடத்துல எதுக்காக ஆண்டவர் அனுப்புனாரோ, ஆனாலும் அதனுடைய சித்தம் என்னென்று நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவோ ஆகாரம் கிடைக்காத நிலைமை, எவ்வளவோ போராட்டமான நிலைமை, எவ்வளவோ ஹிம்சையான நிலைமை. சில கிராமத்துக்கெல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும். அப்படிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் எங்களை காப்பாற்றி நடத்துகிறார். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களோட உதவியால் இந்த ஊழியம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது நம்புகிறேன். அதுபோல் இந்த ஒரு கூடாரம் ஒரு 15 சென்ட் புறம்போக்கு இடம்தான். அந்த இடத்தை வாங்குவதற்கும் இந்த மாதிரி கூடாரம் கட்டுவதற்கும் தேவன் கிருபை செஞ்சார். ஆனால் அதில் ஒரு 25 லட்சம் வரையிலும் கடனாகிவிட்டது. அதை நான் திருப்பி கொடுக்க வேண்டும். கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. என்ன ஆரம்பிச்சிருக்கிறேன், அதை முடிக்காமல் தேவநாம அவமானப்படும் என்று சொல்லி நான் அதை எப்படியாவது கடன் வாங்கி கட்டி ஒரு தகர சீட்டு தான். ஒரு 500 பேர்லேருந்து 800 பேர் வரை கூடலாம். நிறையா பேர் வந்து சுகம் பெற்றுக்கொள்கிறாங்க. அவங்க 3 மாதம் வந்து இருந்து சுகம் பெற்றுக்கொண்டு செல்கிறாங்க. பிசாசு பிடித்தவங்க, அதே போல் நடக்க முடியாதவங்க, சங்கிலியால் கட்டப்பட்டவங்க, பைத்தியம் பிடிச்சவங்க, அதே போல் தீராத வியாதி, டாக்டரால் கைவிடப்பட்டு செத்து போயிடுவான்னு சொன்னவங்க, அப்படியாக அநேகம் பேர் சுகம் பெறுறாங்க. 1 மாதம், 3 மாதம், 6 மாதமெல்லாம் இருந்து இங்கே சுகம் பெறுறாங்க. ஆனால் தரை போடலை. சைடு வால் கட்டிட்டோம், அதுக்கு இன்னும் பூசலை. மேலேருந்து பனி பெய்யும், அப்போ அதுலேயும் ஒழுகுது. அதுக்கு ஒரு சீலிங் போடணும், வயரிங் செய்யணும், தரை போடணும். இப்படியாக ரொம்ப வேலை இருக்குது, பூசியெல்லாம் செய்யணும். அதுக்காக உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையால் உங்களுடைய வெட்டிங் ஃபங்க்ஷனில், அதே போல் உங்களுடைய பர்த்டேயில், உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும்போது, நல்ல விசேஷமாக இருக்கும்போது, உங்களை ஆஸ்வதிக்கும் போது, உங்களை தெய்வன் உயர்த்தும் போது, உங்களை தெய்வனை ஏவும் போது இந்த மிஷினரி ஊழியத்தை தாங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கரங்களும் இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கும் அல்லவா? இந்த ஊழியத்தை நீங்கள் கரம் கொடுத்து உதார்த்துவமான காணிக்கையை கொடுத்து நீங்கள் நடத்தி செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தாராளம் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பலப்படுத்துவார். உங்களுக்காக நான் ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கட், ஒரிசாவிலே உங்களுக்காக சின்ன சின்ன டீம் குழுக்களை வைத்து நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இதற்காக நான் ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 31 வரை 40 நாள் உபவாசம் எடுத்து இந்த ஊழியத்தை, ஆண்டவர் இந்த கடனை மாற்றணும், இங்கே வர்றவங்களை ஆசீர்வதிக்கணும், இந்த கொடுக்குறவங்களை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி ரொம்ப ஜெபிச்சிருக்கிறேன். 2வது மீண்டும் ஒரு உபவாசம் செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 24 வரை மீண்டும் ஒரு உபவாசம் எடுத்தேன். அப்பொழுது தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கு சொன்னார். நீங்கள் கேட்கலாம், எதற்காக அவ்வளோ கடன் வாங்கணும், எதற்காக நீங்கள் அப்படி செய்யணும், எதற்காக நீங்கள் இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 52 நினைக்கிறேன். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எப்படியாக
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எப்படியாக விருத்தி அடைந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8:3 முதல் வாசித்தால், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாயிருந்தார்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். தங்கள் உபகாரத்தை பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய அவர்கள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பலவிதமான உபத்திரவத்திலும் அவர்கள் கொடுத்தது போல நம்ம தேவனுக்காக நம்ம செய்ய வேண்டும். நான் இதற்காக ரொம்ப பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரின் மூலமாய் ஆண்டவர் சொன்னார், நான் வியாதிப்பட்டு இங்கே உள்ள கிளைமேட்டு, இங்கே உள்ள கஷ்டம், இங்கே உள்ள ஆகாரமே கிடைக்காது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வியாதிப்பட்டு நான் இங்கே பெரிய ஆஸ்பத்திரி ஹைதராபாத்தில் யசோதா நிம்ஸ் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அங்கே ஒரு தேவன் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணினார். அங்கேருந்து நேர கேரளாவுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் நீங்கள் கேரளா தானே, அங்கே போய் பார்த்துக்கன்னு சொல்லி. அந்த நேரத்தில் கர்த்தர் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நீ 100 சபையை கட்டுவா, உனக்கு ஒரு வியாதி இல்லை போன்னு சொன்னார். என்று சொன்ன அந்த நிலைமையில் அந்த ஆப்ரேஷன் இல்லாமல் 100 சபையை கட்டுவேன்னு சொல்லி எனக்கு ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்து திருப்பி இங்கே அனுப்பியிருக்கிறார். ஆதிவாசிகள் மத்தியில், அதே போல் கிராமத்தில், சபை இல்லாத இடத்துல 100 சபை கட்டலாமன்னு ஒரு தரிசனத்தோடு இறங்கி வந்திருக்கிறேன். அதற்காக நீங்கள் செபியுங்கள். உங்களால் முடிந்தால் ஒரு சபையாவது கட்ட எழுப்புங்கள். இந்த சபை கட்டுவதற்கு இந்த கெத்செமனே பெண்டிகோஸ்டல் ஃபெலோஷிப், அதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, தூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே,
சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே.